நண்பர்களே, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. ஜோர்தானில் அமெரிக்க விமானங்கள், குண்டுவீச்சு விமானங்கள் தரையிறங்கி இருக்கின்றன. இதற்கிடையில் இஸ்ரேல் தனது வான்வெளியை தற்பொழுது மூடியிருக்கிறது. இஸ்ரேலில் விமான போக்குவரத்து தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை, மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்த ஆயத்தமாகிறதா அமெரிக்கா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. எல்லாம் மூடு மந்திரமாக இருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் வான்வெளியை மூடி இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் வான்வெளி மூடப்பட்டிருக்கிறது? ஈரான் மீதான தாக்குதல் உடனடியாக நடத்தப்படுமா என்கின்ற ஒரு பதட்டத்தை இந்த விஷயம் தற்பொழுது தாங்கி நிற்கிறது. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் இன்னும் மத்திய கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் அங்கு வந்துவிடும். ஈரான் தாக்குதலை எதிர்கொள்ளுமா என்பது குறித்து ட்ரம்ப் இப்பொழுது ரகசியமாக வைத்திருக்கின்றார். திடீரென்று தாக்குவதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ரகசியம் பேணப்படுகிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ட்ரம்பும் நெதன்யாகவும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள். இப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்கின்றார்கள். ஈரானை தாக்குமா, அமெரிக்கா தாக்குமா, இஸ்ரேல் தாக்குமா என்கின்ற கேள்வி இருக்கிறதா. இஸ்ரேல் சொல்றது இந்த போருக்குள்ள நாங்கள் வரையில, அமெரிக்கா தான் நேரடியாக தாக்கும் என்று. ஏனெனில் அமெரிக்காவை கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்த தற்பொழுது யோசித்து வருகிறது. மத்திய கிழக்கிலே வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து வாஷிங்டன் தற்பொழுது பரிசீலித்து வருகிறது. ஆகவே என்னண்டா, ஈரானை பார்த்து உண்மையில அமெரிக்கா பயப்படுகிறது. ஈரானை தாக்கினால் நேரடியாக இஸ்ரேலை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்ரேல் இதற்குள் நுழையாமல் அமெரிக்காவை கொண்டு ஈரானை தாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன் வியாழக்கிழமை மாலை மத்திய கிழக்கு நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுமா என்கின்ற சூழ்நிலையில் ஈரானை தாக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தென்சீன கடலுக்கு அனுப்பப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் தற்பொழுது திருப்பி விடப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் விமானம் தாங்கி கப்பல் இந்த பகுதியில் வரும். அவர்களுக்கு இப்ப வான் பாதுகாப்பு மிக முக்கியமானது. ஏனெனில் ஈரான் அடிக்கும் பொழுது அதனை தடுத்து மறைப்பதற்காக வான் பாதுகாப்பு முக்கியம். இஸ்ரேல் தன்னுடைய வான் பாதுகாப்பை கொண்டு இஸ்ரேலை பாதுகாக்க முடியுமா என்றால் அதுவும் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம் என்னவெனில் ஏற்கனவே நடைபெற்ற 12 நாள் போரில் வான் பாதுகாப்பு செயலிழந்ததன் காரணத்தினால் இஸ்ரேலால் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பது மிக முக்கியமான விஷயம். அதனால் இஸ்ரேல் அச்சப்படுகிறது, தெளிவாக தெரிகிறது. இப்ப ஈரானில் மேலும் நடவடிக்கை இருக்குமா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் இருக்குமா இருக்காதா என்று கூற மறுத்து விட்டார். அவர் சொல்றார், போராட்டக்காரர்களை கொண்டாலோ அல்லது தூக்கிலிட்டாலோ ஈரானை தாக்குவீங்களா என்று கேட்டதற்கு, ஊடகவியலாளர் கேட்டதற்கு, நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை, என்னை அந்த நிலையில் நான் யோசிக்கவில்லை என்று அவர் சொல்றார். ஆனால் இப்பொழுது ஃபாக்ஸ் நியூஸுக்கு அவர் அளித்த பேட்டியிலே அவ்வாறு சொன்னார். ஆனால் பெஞ்சமின் நெதன்யாஹூ வியாழக்கிழமை பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளோடு பாதுகாப்பு விவாதம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார். இது குறுகிய பாதுகாப்பு அமைச்சரவையின் கூட்டம் அல்ல. ஈரான், காசா மற்றும் பிற பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்ட ஒரு கருத்தாடலாக இது இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். பிராந்தியத்தில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ விமானங்கள் மற்றும் ராணுவ சொத்துக்களுக்கு கூடுதலாக இன்னும் கிழக்கில் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தும் சாத்தியக்கூறுகளையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்பொழுது ஆராய்ந்து வருவதாக சிஎன்பிசி செய்திக்கு அளித்த பேட்டியிலே ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இப்ப ஈரான் மீண்டும் அணுசக்தி நடவடிக்கைகளை தொடங்கினால் மற்றொரு அமெரிக்க தாக்குதல் தொடரக்கூடும் என்று ட்ரம்ப் சொல்கின்றார். அவர்களால் அணுசக்தியை உருவாக்க முடியாது என்று அவர் சொல்கின்றார். சிஎன்பிசிக்கு அளித்த பேட்டியிலே சொல்கின்றார். இப்ப நெதன்யாஹூ பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டினாரே, ஈரானை தாக்குவாரா இல்லையா என்பது தொடர்பாக ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொல்றார், எனக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே பிற உயிரிழப்பு விவரங்கள், இங்கே ஈரான்ல உயிரிழப்பு விவரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது, அது தொடர்பாக தான் கவலைப்படுகின்றேன் என்றும் அவர் சொல்கின்றார். அணு ஆயுத அச்சுறுத்தலை நிச்சயமாக ஈரானில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். அப்ப ஈரானில் உள்ள மனித உரிமை மீறல்களுக்கான சர்வதேச மையம் ஒரு எதிர்கட்சி குழு என்ன சொல்லுதுன்னா, கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக அதிகப்படுத்தி சொல்ற 43,000 பேர் கலவரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். 3,50,000 பேர் காயமடைந்ததாக சொல்கின்றார்கள். 10,000 பேர் பார்வை இழந்ததாக சொல்கின்றார்கள். ஆனால்
இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கிடையில துருக்கி ஜனாதிபதி தையிப் எர்தோகான் வியாழக்கிழமை மாலை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியினுடன் பேசியிருக்கிறார். துருக்கி ஈரானில் எந்த ஒரு வெளிநாட்டு தலையீட்டையும் எதிர்க்கிறது, நீங்கள் அமெரிக்கா அடிக்க வந்தா நாங்க உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அது எவ்வளவு தூரம் அது உறுதியாக எர்தோகான் எடுப்பார் என்று தெரியல. எர்தோகான் இஸ்ரேலுக்கும் ஆதரவானவர், அமெரிக்காவுக்கு ஆதரவானவர், நேட்டோல இருக்கிறார். ஆகவே எர்தோகான் வார்த்தையை நம்ப முடியாது. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மதிக்கிறது என்று எர்தோகான் சொல்லியிருக்கின்றார். ஈரான்ல தாக்குதல் நடத்துவதற்கு தாங்கள் விடமாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனைன்னா, ஈரான்ல தாக்குதல் நடத்தினா மத்திய கிழக்கு முழுவதிலும் வியாபார நிலைமைகள் பாதிக்கப்படும். ஆயில் கொண்டு போக முடியாது, மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப கணவாய ஈரான் மூடி விட்டுச்சேன்னா அதற்கு பிறகு தொடர்ச்சியாக கப்பல் போக்குவரத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இடம்பெற்றுவிடும். ஈரானிய மக்கள் மத்தியில் உரையாற்றிய பெசஸ்கியன் என்ன சொல்றாருன்னா, சமீபத்திய வாரங்களில் நடந்த நிகழ்வுகள் நம் அனைவருக்கும் ஆழ்ந்த வலியை ஏற்படுத்தி உள்ளது. ஈரானில் எதிரிகளின் சதி மக்களின் நியாயமான மற்றும் அமைதியான போராட்டத்தை இரத்த களரியாக வன்முறையாக மாற்றி இருக்கின்றார்கள். அப்ப கிட்டத்தட்ட 3000 குடிமக்கள் மரணித்திருக்கின்றார்கள் என்று ஈரான் சொல்கின்றது. ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள். 12 நாள் போரில இவர் பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறார். 1000க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் ரத்தத்தை சிந்திய இஸ்ரேல் பயன்படுத்திய அடித்த அந்த போர் இருக்குத்தானே, அது இஸ்ரேலுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று அவர் இப்பொழுதும் ஞாபகப்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறார். அப்ப போராட்டம் குடிமக்களின் இயல்பான உரிமை என்று அவர் சொல்றார். ஆனா இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் வான்வெளியை மூடினா பிறகு பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தற்காலிக இடைநிறுத்தத்துக்கு பிறகு துபாய் விமானங்களை ஏர் பிரான்ஸ் மீண்டும் இயக்கி இருக்கிறது. எப்படி என்றா அது சுத்தி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னன்னா இஸ்ரேல கடந்து போக முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. மத்திய கிழக்கு நோக்கி செல்கின்ற அமெரிக்க போர்க்கப்பல்களின் இந்த பதட்டங்களுக்கு மத்தியிலே விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப இஸ்ரேல் வான்வெளியை மூடியிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் சூழ்நிலை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பல விமான சேவைகள் தற்பொழுது மீண்டும் சுத்தி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சமீபத்தில் ஈரான் முழுவதிலும் வெடித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒடுக்குமுறை தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக பலமுறை அச்சுறுத்தி இருக்கின்றார். அது இன்றோ நாளையோ மறுநாளோ நடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் தென்படுகின்றன. ஆகவே இவ்வாறான நிலைமையில் வெள்ளிக்கிழமை டெல்-அவீவ், துபாய், தமாம் மற்றும் ரியாத் ஆகிய நாடுகளுக்கான விமான சேவைகளை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் ஈராக், ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள பல நாடுகளின் வான்வழி வழியாக பறக்காது என்றும் KLM தற்பொழுது அறிவித்திருக்கிறது. ஈரானை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ட்ரம் சுவிட்சர்லாந்தில் உள்ள தாவோஸில் உலக பொருளாதார மையத்தில் உரையாற்றும் பொழுது தெரிவித்திருக்கின்றார். ஆகவே என்ன பிரச்சனைனா தொடர்ச்சியாக ஈரான் சுத்தி வளைக்கப்படுகிறது என்பதுதான் மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம். அது மட்டுமில்ல, தற்பொழுது இருக்கின்ற நிலைமையில் இப்ப இஸ்ரேல் வான்வெளியை மூடிவிட்டது. இப்ப மத்திய கிழக்கு பதட்டமாக இருக்கிறது. ஆகவே தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்கும் என்றே நம்பப்படுகிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.